வணக்கம்ப்பா, நான் தேனி மாவட்டம். எதுக்கும் ஆய்வு செய்றீங்க. தாவேகா அமைச்சரவை, எம்எல்ஏ, இன்னைக்கு இருக்க பொறுப்பாளர்கள், தேனி மாவட்டத்திலையும் தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வைகை டேமை கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்களேன். ஏன்னா தண்ணி இல்ல, பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு தண்ணி இல்லாம வெறும் செய்தி மட்டும்தான் இருக்கு. இந்த நேரத்தில் தூர் வாரலன்னா அப்புறம் என்னைக்கு தூர் வாடுறது? 5 மாவட்டத்தோட மக்களோட குடிநீர் ஆதாரம் இது இல்லாம விவசாயமும் அதுதான். இப்பெல்லாம் தண்ணி எடுத்து விடணும். ஜூன்ல கீழே கிழக்க போறவங்களுக்கு தண்ணி இல்ல. கொஞ்சம் பாருங்க, வறண்ட பூமி ஆகி போச்சு. அப்படியே நின்று அன்னை மூச்சு எடுத்து கூட போட்டு விடு. ஏன் மூச்சு? அவர் சார் மூச்சுல வாழ்க்கைக்கு அதே இன்னைக்கு இருக்கு முன்னேற்றம். எப்படியா? அதே மாதிரி டேமோட சுற்றளவுன்னு பாத்தீங்கன்னா 54 கிலோமீட்டர். டேம் சும்மா கொஞ்ச நெஞ்ச தூரம் கிடையாது. சுற்றளவு நீர்பிடிப்பு பகுதி 54 கிலோமீட்டர். விவசாயத்துக்கு அல்லலாம், இல்ல வேற ஏதாச்சும் யூஸுக்கு அள்ளி அந்த போர்க்கால அடிப்படையில் அந்த டேமை வைகை டேமை கட்டின அன்னைக்கு இருந்து தூர் வராம இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு உங்களுக்கு பேர் இருக்கும், மக்களை காப்பாத்தின புண்ணியமாச்சும் கிடைக்கும். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை, தேனி மாவட்ட நிர்வாகிகளை கொஞ்சம் கவனிங்க. இந்த நேரத்தில் தமிழக அரசு இந்த தண்ணியே இல்லாத நேரத்தில் தூர் வாரினா நல்லா இருக்கும். தூர் வாரினா தான் நல்லா இருக்கும். டேம்லாம் பல வருஷம் ஆச்சு. எந்த வருஷத்தில் கட்டினாலும் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் தூர் வாரல. பாத்துங்க, ஒரு கம்மா தண்ணி இல்லை. நாளைக்கு 5 மாவட்டத்துக்கு குடி தண்ணி கேள்விக்குறி மட்டும்தான். எப்படி போனாலும் கிடைக்காது. கண்ணு கட்டின தூரம் இங்கிருந்து அந்த பக்கத்தில் கிராமங்கள் தெரிஞ்சு வருங்க, அது வரைக்கும் டேம் தான். வெள்ளையா தெரியுதா? இது வரைக்குமே டேம் பகுதி தான், நீர்பிடிப்பு பகுதி தான். தண்ணி என்று என்னமோ சொன்னவனுக்கு ஆகிப்போச்சு. கனல் நீராகி விட்டது வைகை டேம் நீர். தமிழக அரசு இப்பயாச்சும் தூர் வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுதான்னு பார்ப்போம். கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, திமுக ஆட்சியில் இருந்துச்சு. அவங்க இருக்கையில அல்லல. இப்ப தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கு. நீங்களாச்சும் அதை கொஞ்சம் பாருங்களேன். பார்த்து தூர் வாரத்துக்கு என்ன ஏற்பாடுன்னு பண்ணி, அடுத்து மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து நீங்க நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, தண்ணியெல்லாம் வத்தாது. அதனால தண்ணி வச்சிருக்கிறப்பயே தூர் வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப மோசமா போயிருக்கு டேமோட நிலைமை. பூரா பேர் தண்ணி இல்லாம சாக போறாங்க. தென் மாவட்டத்தில் 5 மாவட்டத்து மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம சாக போறாங்க. பாத்துக்குங்க. நீங்களாச்சும் கொஞ்சம் அதை என்ன செய்யணுமோ செஞ்சு பழகுங்க. நன்றி.